இருக்கவங்கலாம் பெண்ணின் பெயர் கொண்ட ஆண்கள், இந்த பக்கம் இருக்கவங்கலாம் ஆணின் பெயர் கொண்ட பெண்கள். இப்போ ஆண் பெயர் கொண்ட பெண்கள் இருந்து தொடங்க போறோம். முதல் விஷயம், உங்க பேர் என்ன, ஏன் அந்த பேர் வச்சாங்க? இதை ஷார்ட்டா சொல்லணும், ஏன்னா எல்லாரும் சொல்லல. கரெக்ட்பா. இவ்வளவு நாளா என் மனசுக்குள்ள இருக்க விஷயத்த யாருக்கிட்டயாச்சும் சொல்லணும்னு நினைச்சேன். அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. உங்ககிட்டயே சொல்றேன், உட்கார் ப்ளீஸ். கிருஷ்ணா. கிருஷ்ணா. அப்பாவுக்கு வந்து கிருஷ்ணர் பக்தி ஜாஸ்தி. சரி. அதனால வயித்துல இருக்கும் போதே பேர் வந்து கிருஷ்ணன் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அது ஆண் பிறந்தாலும் சரி பெண் பிறந்தாலும் சரின்னு வச்சாச்சு. நம்ம ஒண்ணு நினைச்சா தெய்வம் ஒண்ணு நினைக்குது. தெய்வம் நினைக்கிறது இருக்கட்டும்டா, நீ ஏன்டா நினைச்ச? என்னோட பேர் சூர்யா. சூர்யா. ஓகே. சூர்யா. அப்பா வந்து லைஃப் பிரகாசமா இருக்கணும், பிரைட்டா இருக்கணும்ங்கறனால அந்த நேம் வச்சாங்க. ஓகே. தென் உங்க பேரு? என் பேர் சிவபிரகாசம். சிவபிரகாசம். ஏங்க நான் அப்படி கேள்விப்பட்டதே இல்லங்க. டிஃபரண்டா இருக்கு பேரு. சிவபிரகாசம்னே பேரா? இப்படி ஒரு பேர் உங்களுக்கு வைத்ததன் காரணம் என்ன? அங்கதான்டா இருக்கு இந்த ஸ்டேட் பாண்டியோட ட்விஸ்ட். எங்க அப்பாவுக்கு வந்து 5 குழந்தைங்க, நான் தான் 5வது. நான் பையனா இருக்கணும்னு எதிர்பார்த்தாங்க, இல்லன்றதுனால எனக்கு பையனோட பேர் வச்சு அழகு பார்த்தாங்க. ஓகே ஓகே. பையனா பார்த்தாங்க. ஓஹோ, கதை இப்படி போகுதா? அம்மா வீட்டு பக்கம்லாம் என்ன பிரகாஷ்னு கூப்பிடுவாங்க, பிறந்த இடத்துல எல்லாம் சிவான்னு கூப்பிடுவாங்க. ஓ, அப்பையும் கூட ஏதோ ஒரு பொம்பளை பிள்ளை பேர் ரெண்டு கிடைச்சது, நீங்க பக்கமும் பாக்குறீங்க. ஆம்பளை பேர் தான். நிக்நேம் வச்சாலும். ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. சேச்சே. என் பேர் வினோத். 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 ரெண்டு தங்கச்சி. புதுசா இருக்கு இது. வினோத். ஓ, ரைமிங்கா வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி வச்சாங்களா? அடே பேயில போமா. இல்லை இல்ல, நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு நீ காமிச்சிட்டேனுக்கு. காமிச்சிட்டா. என் பேர் முத்து. முத்து. நான் பிறந்தப்போ எங்க அப்பா இல்ல, முத்து அந்த ஞாபகத்துல முத்துராமன் அப்பா பேரு. சரி சரி. அப்பா பேர் ஞாபகத்துக்கு நல்ல பேருங்க. பக்கத்துல கொடுங்க. செந்தில். செந்தில். திருச்செந்தூர் முருகனுக்கு வேண்டிட்டு எங்க தாத்தா வச்சது. சாமி பேரை வச்சுக்கிறாங்க. வாயெல்லாம் சுத்தமா தான்டா இருக்கு. பேசி சொன்னா இன்னி அந்த வர சொல்றது பதறி போயிட்டல. தாத்தாவிற்கு வந்து தமிழ் மீது பற்று மிக அதிகம். சரி, So, உங்களுக்கு அந்த நிறைய தமிழ் மீது சொல்லுக்கே ஒரு சிறப்பு எழுத்தான ழகரம் வர்ற மாதிரி எழில்னு வச்சதா சொல்லுவாங்க. ஓகே. இந்த மாதிரி தீவிர ரசிகர்கள் உனக்கு இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டுல உன்னை யாரும் அசைச்சிக்க முடியாது. என்னோட பேர் நாகரத்தினம். நாகரத்தினம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நாகான்னு கூப்பிடுவாங்க, இல்லனா நாக்ஸ் அந்த மாதிரி கூப்பிடுவாங்க. ஓகே. நாக்ஸ். ஓகே. பின்னால உங்களுக்கும் தமிழ் மீது பற்று உண்டா? மிக அதிகம். மிக அதிகம். இருந்தாலும் அநியாயத்திற்கு மிக அதிகமாக இருக்கிறது. பரவாயில்ல. எழில். யா. ஓகே. யாவா தமிழ் மீது பற்று சொன்ன மாதிரி. அப்பா கொஞ்சம் அசந்தா அள்ளி விட்டு தள்ளுறாங்கப்பா. மாரிமுத்து. மாரிமுத்து. இது வீட்டுக்கு ஒரே பொண்ணுங்கிறதுனாலயும் 3வது பொண்ணுங்கிறதுனாலயும் அம்மன் பேர் வைக்கணுங்கிறதுனாலயும் இந்த பேர் வச்சாங்க. என் பேர் புகழேந்தி. புகழேந்தியா? ஏங்க எனக்கு உண்மையாவே சொல்றேன், எனக்கு ஒவ்வொருத்தர் பேரும் அடுத்து என்னவா இருக்கும் அப்படிங்கிற கியூரியாசிட்டி வந்து. புகழேந்தின்னு இப்படி பொம்பளை பிள்ளைக்கு வைப்பாங்க? அது தெரியல. எங்க அம்மாவுக்கு ஏதோ ஒரு அந்த வித்தியாசமா பேர் இருந்தது, நல்ல பேரா தோணுச்சுன்னு புகழேந்தி வச்சிருக்காங்க. பட் அவங்களுக்கு தெரியாது அது ஆம்பளை பேருன்னு தெரியாது. ஓ, அவங்க தெரியாது, பிடிச்சிருக்குன்னு வச்சுட்டாங்க. பிடிச்சிருக்குன்னு வச்சுட்டாங்க. நீயே சொல்லுங்க. வச்சிட்டாங்க. ரொம்ப ஃபீல் பண்றீங்கல்ல? ஆமா. என்னோட பேர் பிரசன்னா. பிரசன்னா. கிரிக்கெட் பிளேயர். பிரசன்னான ஒரு ஃபேமஸ் கிரிக்கெட் பிளேயர். லேடிஸ்க்கு இந்த மாதிரி பேருங்களை வச்சிருக்காங்க, நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட்ல எனக்கு அந்த பேர் வச்சிருக்காங்க. பக்கத்துல உங்க பேரு? என்னோட பேர் அதிர்ஷ்ட தேவா. அதிர்ஷ்ட தேவா. பா, இது ரொம்ப புது பேரா இருக்குங்க. ஆம்பளை பேர் பொம்பளை பேருங்கிற தாண்டி பேரே புதுசா இருக்கு. அதிர்ஷ்ட தேவா. எங்க தாத்தாவோட அம்மா பேரு ராஜம், பாட்டியோட அம்மா பேர் ரத்தினம். ரெண்டையும் சேர்த்து எங்க தாத்தா ராஜ ரத்தினம். 2 பாட்டியை சேர்த்து ஒரு தாத்தா உருவாக்கி இருக்காங்க. தம்பி, காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதேன்னு சொல்லியிருக்கேன் நானு. அங்க அடிச்ச 1000 வாழ்த்துல நான் அது கலங்கி போயிருக்கேன். இங்க ஏதாவது ஆரம்பிச்சாதீங்க கல்பனா ஜோதிகான்னு. நான் பிறக்கும்போது எங்க வீட்டுல தேன்கூடு இருந்ததா சொல்றாங்க. அது எதிர் வீட்டுல ஒரு தமிழ் ஆசிரியர் இருந்திருக்காரு. அவர்கிட்ட போய் இவருக்கு என்ன பேர் வைக்கலான்னு கேட்கும்போது ஒரு தமிழ் பேரா தேன்மொழின்னு வச்சிடுங்க. நல்லா இருக்கா? பரவாயில்ல சார், கை வச வேற ஐடியா இருக்கு. தேன்மொழி அன்பு. யாரா லவ் லெட்டர் கொடுத்துருக்காங்களா? நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. ஒரு தேனும் ஒரு தமிழ் ஆசிரியர் உங்களை எங்க கொண்டாந்து வச்சுட்டாரு. தம்பி இப்ப சந்தோஷம் தானே? புள்ள குழந்தை பிறந்த கீதையை ஒட்டின பேர் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டினாராம். கீதாமிர்தம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேர் எனக்கு வச்சாங்க. கீதாமிர்தம். பக்கத்துல என்னோட பேர் கல்யாணி. கல்யாணி. இந்த பேர் என்னன்னா என்னோட எங்க குலசாமி பேருன்றனால இந்த பேர் வச்சிருக்காங்க. என் பேர் முத்து காமாட்சி. முத்து காமாட்சி. அதாவது எங்க அப்பாவுக்கு சின்ன வயசுல அப்பா இறந்துட்டாங்க. அப்பா வளர்த்தது எல்லாமே எங்க அப்பாவோட பெரியப்பா, அதனால அந்த பேர் வச்சுட்டாங்க. என் பேரு சிந்து. சிந்து.
அம்மா வந்து கிராமத்துல படிக்காதவங்க தான். ஸோ இது ladies பேரு அவங்க ஆண் தான், பேரா பக்கா. பெண் பேரான்னு அப்போதைக்கு அவங்களுக்கு தெரியலையா. ஸோ அதனால சிந்துன்னு வச்சிட்டாங்க. இதெல்லாம் ஒரு காரணம். யாராவது மொட்டை அடிச்சிட்டு வந்தா அவன் தலையில தபையெல்லாம் வாசிப்பீங்க. அதெல்லாம் எனக்கு வாசிக்க தெரியாது. அது மட்டும் இல்லாமல் எங்கள் அக்கா 3 பேருக்கும் கங்கா, காவேரி, யமுனா அப்படின்னு சொல்லிட்டு நதியோட பேர். ஸோ என்னோட பேர் சிந்து. ஸோ அது வேற மேட்ச் ஆயிடுச்சு. ஸோ ஒரு ரிவர் நேமா வச்சு விட்டாங்க அப்படியே. ரைட்டு. இதனால வீட்டில் பேர் வைக்கிறலாம் இது ஒரு ஒன்றும் இது பெருசு இல்லை. ஏன்னா நமக்கு முன்னாடி நிறைய பேரை சூஸ் பண்ணி வச்சுட்டாங்க. நமக்கு ஒன்றும் சூஸ் பண்ணன்ற அவசியம் இல்லாமல், ஏன்னா நான் என் வீட்டில் 8வது ஆள் நான். 8வது ஆள். ஸோ அது ரொம்ப கஷ்டப்படலாம் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஏதோ ஒரு பேரை வச்சு விட்டுருவோம். ஏதோ ஒரு பேர். அன்னக்கொடி. 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 ராஜராஜா படம். ஆமாம் சார். வரராஜா ஊர் தான் சார் என் ஊரும். ஊருமும். ஆமாம் சார். தேனி பக்கத்தில் அள்ளிநகரம். ஆனா அந்த கான்செப்ட் நல்லா சொன்னீங்க. 8வது பிள்ளை ஏதோ ஒரு பேரை வைங்க. அது 1-2 பெத்தா புக்க தேடி இடிங்களா. 8வது பிள்ளை. அடுத்து தங்கச்சி வேற இருக்குல்ல சார். தங்கச்சி. பெற்றோர்கிட்ட பேர் காமாட்சி சார். காமாட்சி. அப்பா அம்மா பேரு வச்ச பேரையும் வச்சு காமத் அலையாஸ் காமாட்சின்னு தான் இன்னைக்கு வரல இருக்கிறேன். ஓகே, காமத் அலையாஸ் காமாட்சி. காமாட்சியே பெட்ரு. விருதுநகர் பகுதியா நீங்க? சொன்ன மாதிரி காமாட்சி பெட்ரு. நான் பெரியகுளம். ஓகே ஓகே. அந்த பகுதியில் அதிகமா வைப்பாங்க. காமராஜருடைய பேரே காமாட்சி தான். அப்படியா? என்ன அப்படியா? வாரம் அமைச்சரே வாரம். என்னுடைய அண்ணா பேர் மாரியப்பன், அடுத்து செந்தில்நாதன். 3வது அட்லீஸ்ட் பொம்பளை பிள்ளையா பிறக்கும்னு ஆசைப்பட்டாங்க அம்மா. கடைசியா நானும் பையனா பிறந்த உடனே சரி வீட்டில் கூப்பிட்டவாச்சு உமா உமான்னு கூப்பிடுவோன்னு சொல்லி. என் பேர் கண்மணி. கண்மணி. அப்புறம் பெரிய அண்ணாவுக்கு செல்வமணி, 2வது அண்ணா வந்து ராஜாமணி, நான் வந்து கண்மணி. அப்புறம் தம்பி ஒருத்தர் தான் தங்கமணி. மணியின் ஒளியே ஒளிரும் அணி புனைந்த அணியே. என் பேர் சம்பங்கி. சம்பங்கி. சம்பங்கின்னா ஒரு மலர் பேர் தானே? பூ பேர். எங்கள் அப்பா கல்யாணம் ஆன புதுசில் அவரோட ஃப்ரெண்டும் அவரும் ஒரு ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட், 2 பேரும் வந்து பூ பேரை தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்பாவோட ஃப்ரெண்டுக்கு வந்து பெண் குழந்தை, எங்கள் வீட்டில் நான் ஆண் குழந்தை. ஆண் குழந்தை பிறந்ததான் என்ன பேர் வைக்கிறது தெரியல அவங்களுக்கு. தெரியலப்பா, தெரியல. பெண் குழந்தைக்கு மல்லிகான்னு பேர் வச்சுட்டாங்க. அவர் ஃப்ரெண்டு வந்து மல்லிகைப்பூன்றனால மல்லிகை இருந்ததுனால என்ன பேர் வைக்கணும் அப்படிங்கிறப்ப வேற எதுவும் இல்லை கனகாம்பரம் வைக்க முடியாது. அதனால இதுதான் அந்த பேர் கொஞ்சம் சூட் ஆகும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி பேர் வச்சிருக்காங்க, சம்பங்கி. இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா கீழே போய் சப்ஸ்கிரைப் பண்றீங்க, பெல் சிம்பிள் அமுக்குறீங்க.